மகர ராசி நபர்களுக்கு இந்த வார பலன். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு கிட்டத்தட்ட செவ்வாய் சனியோட இணைவு இந்த வாரத்துல மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு வாரம். ஸோ இது வந்து 3ஆம் இடத்துல தான் இருக்கு. செவ்வாய் சனியின் இணைவு 3ஆம் இடத்தில். பாவகிரக அமைப்பு, சனி பாவகிரகம், செவ்வாய் ஒரு பாவகிரகம். பாவகிரகத்துடைய தாக்குதல் 3ஆம் இடத்தில். இப்போ இதனுடைய ரிசல்ட் உங்களுக்கு எப்படி அமையும்னாக்கா, நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றி. நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் ஜெயிக்கணும், ஒரு விஷயத்த உங்களுக்கு உரியதாக மாற்றிக்கணும், உங்களுக்கு உரியதாக சில விஷயங்களை வந்து சரி பண்ணிக்கணும், அதாவது உங்கள் பக்கம் திருப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் இந்த வாரத்தில் ஐடியா பண்ணிங்கனாக்கா, அதனை வந்து 100% வெளிப்படைத்தன்மையுடன் செயல்படக்கூடாது. பாதிக்கு பாதி தான் வெளில தெரியணும் எல்லாருக்கும். பாதிக்கு பாதி தெரியணும்னு அவசியம் இல்லை. பாதிக்கு பாதி வெளியில தெரிஞ்சாலே அதுவே போதும். தெரியாம இருக்கிறது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி தெரிய வருதுன்னா பாதிக்கு பாதி தெரியப்படுத்தினா கூட போதும். முழுமையாக தெரியப்படுத்தி நீங்க எதுலேயும் வீணா போகணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ மகர ராசி நபர்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வெளிப்படைத்தன்மை பாதிக்கு பாதி இருந்தாலே போதும். கண்டிப்பாக லாபங்கள் கிடைக்கும். ஒரு சில நபர்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக கிடைக்கும், ஸ்ட்ராங்காக கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு. சனி லாபாதிபதியுடன் இணைஞ்சிருக்கிற ஒரு காரண அமைப்புகள் உண்டு. அதற்கு அடுத்த நிலைமையாக புதன் நீச அமைப்பில் வருது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். சம்பள வேலையில் சில குளறுபடிகளை எதிர்பார்க்கலாம். நீங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசி நபர்கள் சம்பள வேலையில் சில குளறுபடிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை பார்த்து பக்குவமாக ஹேண்டில் பண்ணணும். அதுக்கு அடுத்த நிலைமையாக சுக்கிரனுடைய அமைப்புகள் 4ஆம் பாவத்துல வீடு சம்பந்தமாக சில திருப்பங்களை சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான வார அமைப்பு இது. வீடு மட்டும் இல்லாமல் அசையா சொத்து, அசையும் சொத்தை விட்டுறலாம். அசையா சொத்துக்கள் விஷயத்தில் மிக முக்கியமாக வீடு, அதற்கு அடுத்ததாக அசையா சொத்து, இந்த மாதிரி விஷயங்கள்ல மிக முக்கியமாக திருப்பங்கள் இல்லை ஏதேனும் ஒரு விஷயத்துல நல்ல ரிசல்ட் கிடைக்கிறது அப்படிங்கிற மாதிரி திருப்பங்கள் மிக முக்கியமாக மகர ராசி நபர்களுக்கு இந்த வாரத்தில் வரும் சொத்துக்கள் விஷயத்தில். அதற்கு அடுத்த நிலைமையாக சந்திரனுடைய அமைப்புகளும் கிட்டத்தட்ட குரு பார்வை, அதுக்கு அடுத்த ஜென்ம ராசி அப்படிங்கிற அமைப்புலாம் வர்றதுனால கண்டிப்பாக பயண அமைப்புகள், அலைச்சல்கள், அதனால் லாபங்கள், வரவுகள் கிடைப்பது, இப்படிப்பட்ட சூழ்நிலை மகர ராசி நபர்களுக்கு உண்டு.